வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து செட் 2 கண்டிஷன்ஸுக்கான கொஸ்டின் செட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ரைட், இதில் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி சாம்பிள் இன்புட் அவுட்புட்டும் ஹிண்ட்ஸும் பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த வீடியோவில் நம்ம செட் 2 கண்டிஷன்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செட் 2 கண்டிஷனல்ஸ். ஸோ இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் செட் 1க்கான ப்ராப்ளம் செட்ஸு அதுக்கான சேலஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செட் 1க்கு நம்ம ப்ராப்ளம் செட் கொடுத்துருந்தோம். ரைட், அதில் ஒரு 26 கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதையே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொன்னோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொன்னோம். அதுக்கு வேலிடேஷன்ஸ் எழுத சொன்னோம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன்ஸையும் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண சொன்னோம். ஸோ இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், யூ ஆர் ஆன் த ரைட் பாத். ரைட், சீக்கிரமே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கானது. அப்போ இதுக்கான ப்ரீ ரிக்வசைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்கள் செட் 1க்கானதை முடிச்சிருக்கணும். ப்ளஸ் கண்டிஷன்ஸில் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிற வீடியோ சீரீஸும் அதுக்கான இஃப் எல்ஸ் அதுக்கான வீடியோ சீரீஸும் முடிச்சிருக்கணும். ரைட், ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ரைட், அப்போ இஃப் எல்ஸுக்கான டெமோவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ரைட், இப்போ நான் முதல்ல கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாத்துக்குமே ஒரு காமன் நோட் இருக்குது. நேமிங் கன்வென்ஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ரீடபிலிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டியை பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்னு வரும்போது நம்ம ஒரு வாட்டி நார்மலாக எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதணும், அப்புறம் ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி எழுத சொன்னோம். அதே மாதிரி தான் வேலிடேஷன் பண்ணும்போதும் நார்மலாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்புறம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொன்னோம். ரைட், இதை திரும்ப பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேசிக் ஐஓனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கப்புறம் என்ன கொஷனுக்கு சொல்யூஷன் எழுதினாலும் அதை ஒரு ஃபங்க்ஷனாக எழுதணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டெஸ்ட் பண்ண முடியும், அப்போ தான் ரீயூஸ் பண்ண முடியும், அப்போ தான் ரீடபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரைட், அப்போ தான் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும், அப்போ தான் மாடுலராக இருக்கும். இப்படி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு 8 விதமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன்ஸாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட், சாரி. ரைட், ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ப்ரோக்ராம் டு செக் இஃப் அ நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. ரைட், அப்போ ஒரு நம்பரை கொடுத்தோம்னா அது பாசிட்டிவா, நெகட்டிவா இல்லை 0வா அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம். செக் இஃப் 2 integers ஆர் ஈக்குவல் ஆர் நாட். 2 இன்டிஜர் நம்பரை இன்புட்டாக கொடுத்தோம்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்றதை செக் பண்ணி சொல்லணும். 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்தோம்னா அது ஈக்குவலாக இல்லையான்னு பார்த்து சொல்லணும். டிஃபால்ட்டாக டெல்டா அல்லது எப்சிலான் வேல்யூவை 0.05ன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ரைட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டினுடைய டேட்டா டைப் வீடியோவை எடுத்து பாருங்கள். 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியாது. அப்படி கம்பேர் பண்ணி நம்ம காட்டியிருப்போம். 0.1 + 0.1 + 0.1 = 0.3 கேட்டப்போ அது ஃபால்ஸ்னு சொல்லிருச்சு. ரைட், அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள். ரைட், செக் இஃப் அ கிவன் நம்பர் இஸ் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர். ரைட், அப்போ ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது ஆடா ஈவனான்னு பிரிண்ட் பண்ணணும். ஒரு இயர் கொடுத்தோம்னா அது லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ரைட், லீப் இயருக்கான லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஹைட் ஆஃப் அ பர்சனை இன்புட்டாக வாங்கிக்கோங்க சென்டிமீட்டரில் அண்ட் கேட்டகரைஸ் த பர்சன் அக்கார்டிங் டு தேர் ஹைட். டாலு, ஷார்ட்டு, மீடியம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுங்கள். மேபி இப்போ நீங்களே த்ரெஷோல்டு அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 170 அப்படின்னு வச்சா டால்னு வச்சுக்கலாம். ரைட், 50க்கு கீழே இல்லை 60க்கு கீழே இருந்தால் ஷார்ட்னு வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் மீடியம்னு வச்சுக்கலாம். ரைட், அந்த மாதிரி நீங்களே த்ரெஷோல்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நான் 3 நம்பர் கொடுத்தேன்னா அதில் பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்து கொடுக்கணும். நான் 3 நம்பர் கொடுப்பேன். இப்போ 12, 8, 17 அப்படின்னு கொடுக்குறோன்னா பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்து கொடுக்கணும். அதுலேயே சின்ன நம்பர் எதுவோ அதை எடுத்து கொடுக்கணும். ரைட், ஸோ அடுத்தது லார்ஜஸ்ட் அமாங் 4 நம்பர்ஸ். நான் 4 நம்பர் கொடுத்தேன்னா அதில் லார்ஜஸ்ட் எதுன்றது கொடுக்கணும். இப்போ இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். 10 நம்பர் கொடுத்து அதில் பெருசு அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட், அதுக்கும் யோசிச்சு பாருங்கள். கிவன் 3 numbers, find the 2 numbers that are closer to each other. எந்த 2 நம்பர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். எந்த 2 நம்பர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறோம். ரைட், அப்போ டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கணும், அது புரிஞ்சுக்கோங்க. கிவன் 3 numbers, find the 2 numbers that are farther from each other. ரொம்ப தொலைவாக எந்த 2 நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது சார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சார்ட்னு சொன்னாலே அசெண்டிங் ஆர்டர் தான். அப்போ 3 நம்பர் கொடுப்போம், அதை நீங்கள் அவுட்புட்டாக கொடுக்கும்போது அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கணும். அதுதான் சார்ட்டிங்கு.
program to accept the coordinate point in xy coordinate system and determine which quadrant the coordinate point lies. ஸோ அப்போ எக்ஸ் ஒரு வேல்யூ வாங்கிக்கணும், ஒய் ஒரு வேல்யூ வாங்கிக்கணும். இப்போ இது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அந்த காம்பினேஷனில் வரும். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் எந்த குவாட்ரண்ட்டு, இது Q1, இது Q2, இது Q3, இது Q4ன்னு சொல்லுவோம். இங்கே வந்தால் ஆரிஜின்னு சொல்லுவோம், 0,0. அதை கரெக்டாக கொடுத்தா போதும். ஒரு கேரக்டர் என்ட்ரு பண்ணாங்கன்னா அது ஒவ்வொல்லா கான்சனண்டான்னு சொல்லணும். ஒவ்வொல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், AEIOU. ரைட். அடுத்தது அது டிஜிட்டா இல்லையா, ஒரு கேரக்டரை வாங்கி அது டிஜிட்டா இல்லையா, 0 to 9 இருக்கா இல்லையா, அப்பர் கேஸா இல்லையா, லோயர் கேஸா இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் கோட் எழுதுங்க. டோன்ட் யூஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணாதீங்க, நீங்களே கோட் எழுதி அது இதுவா இல்லையான்னு கண்டுபிடிங்க. ரைட். ஸோ அடுத்தது, given the number of sides of a shape, 3 sides இருந்தா, 2 sides இருந்தா, 4 sides இருந்தா, அப்போ 3 sides இருந்தால் ட்ரையாங்கிள், 4 sides இருந்தால் குவாட்ரிலேட்டரல், பென்டகன், அது மாதிரி 10 sides வரைக்கும் என்னன்னு படிச்சுக்கோங்க தெரியலைன்னா. ரைட்டா. ஸோ அடுத்தது, அவுட்புட் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ மந்த் given the month name. மந்த் நேமை கொடுத்தோம்னா அதில் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லணும், 30, 31, 28. print the day of the week, Monday, Tuesday, Wednesday, etc. given the day of the month. அப்போ 1 to 31ல் ஒரு நம்பரை நம்ம இன்புட்டாக கொடுப்போம், அது என்ன நாளுங்கிறத சொல்லணும். மொதல் நாள், அப்போ 1ஆம் தேதிங்கிறது மண்டேன்னு எடுத்துக்கோங்க, 1ஆம் தேதிங்கிறது மண்டேன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க கொடுக்குற டேட்டு என்ன தேதி, என்ன நாள் வருது அப்படிங்கிறத சொல்லணும். ட்ரையாங்கிளுடைய சைட்ஸினுடைய லென்த் எடுத்துக்கிட்டு அது ஈக்குவலேட்டரலா, ஐசோசெலஸா, ஸ்கேலினான்னு சொல்லணும். ரைட். 3 சைடுமே ஈக்குவலாக இருந்தால், 2 சைடு ஈக்குவலாக இருந்தால், ஒவ்வொன்றும் வேறு வேறையாக இருந்தால் அதான் ஸ்கேலின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிரேடு கொடுத்தாங்கன்னா அதை லெட்டர் கிரேடாக மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் 92 அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஏ அப்படின்னு சொல்கிறது. என்ன க்ரைட்டீரியாங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ நம்பரை கொடுத்துட்டோம்னா அவர் எந்த கிரேடு கடியில் வராருன்றதை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு அசியூம் பண்ணிக்க சொல்கிறோம். ரைட். ரோஸ் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது, காலம் ஏலேருந்து H வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் ஒரு காலம் ஒரு ரோ காம்பினேஷன் கொடுத்தாங்கன்னா அது என்ன கலரில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ 1A அப்படிங்கிறது பிளாக்கில் இருக்குது. ரைட்டா. ஸோ இப்போ இதே 5D அப்படிங்கிறது பாருங்கள், 5D இந்த இது ஒயிட்டில் இருக்குது, அப்படி நீங்கள் பார்த்து சொல்லணும். ரைட். அப்போ இது ரெண்டுத்தையும், ஒரு இன்டீஜரையும் ஒரு கேரக்டரையும் இன்புட்டாக வாங்கிக்கிட்டு, ஒரு இன்டீஜரையும் ஒரு கேரக்டரையும் வாங்கிக்கிட்டு நம்ம அவுட்புட்டாக என்ன கலருங்கிறத கொடுக்கணும். ஸோ ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏபிசி கொடுத்துருவோம், இதான் ஃபார்முலா. B² - 4AC/2A - B +or- இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே எங்கே சார் இஃபெல்ஸ் வருது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. given a number n, write a program that prints fish if the number is a multiple of 3, bus if the number is a multiple of 5, fish bus if the number is a multiple of 3 and 5. ரைட். அப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா ஃபிஷ்னு பிரிண்ட் பண்ணு, 5ஆல் டிவைட் ஆச்சுன்னா பஸ்ஸுன்னு பிரிண்ட் பண்ணுங்க, 3, 5 ரெண்டு தாலியும் டிவைட் ஆகும்னா ஃபிஷ் பஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. ரைட். அப்படி ரெண்டு தாலியுமே டிவைட் ஆகாதுன்னா அந்த நம்பரையே அப்படியே பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வரைக்கும் ப்ரோக்ராம்ஸு. இதுக்கு அடுத்து 2 கொஸ்டின் இருக்குது, அது ரெண்டும் சேலஞ்சஸ், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கோம். சேலஞ்ச் 1 C1ல் ஒரு மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கோம். ரைட். டு அப்டெயின் 2 நம்பர்ஸ் as இன்புட், யூசர்கிட்ட இருந்து 2 நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர்னு வச்சுக்கோமே, 2 நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கிட்டு ஆஸ்க் ஃபார் அன் ஆப்ரேஷன் டு பி பர்ஃபார்ம் சச் ஆஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன். இதை நம்பர்ஸ் போட்டு காட்டி 1 அடிஷன், 2 சப்ட்ராக்ஷன், 3 மல்டிப்ளிகேஷன், 4 டிவிஷன், 5 மாடுலோ டிவிஷன், என்ன ஆப்ரேஷன் வேணும்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க ஒரு ஆப்ரேஷனை சூஸ் பண்ணுவாங்க, 1, 2, 3, 4, 5 சூஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பரை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்ரேஷனை பண்ணி, அப்போ அவங்க டிவிஷன்னு சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை செகண்ட் நம்பர்னு போட்டு வர ஆன்சரை அவுட்புட்டாக காட்டிட்டு, அதுதான் நீங்கள் அங்கே செய்யணும். 2 நம்பர் வாங்கிக்கணும், என்ன ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத வாங்கிக்கணும், அவுட்புட் காட்டணும். ஒரு கேல்குலேட்டர், ஒரு மெனு ட்ரிவன் கேல்குலேட்டர் ப்ரோக்ராமாக நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம். ரைட். ஸோ கடைசியாக இருக்கக்கூடியது ஒரு கேமுக்கான சேலஞ்சு. ஒரு சிம்பிள் கேம், ராக் பேப்பர் சிசர்ஸ் இல்லாட்டி ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ்னு விளையாண்டுருப்பீங்க. இது C2. ரைட். இதை நம்ம இப்போ கம்ப்யூட்டர் கூட விளையாட போகிறோம், ஏஐ கூட விளையாட போகிறோம்.
ஒரு டம்மி ஏஐ நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. பட் இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ், லக்கில் வர்றது தான். ஸோ அதனால் அந்த ஏஐக்கும் உங்களுக்கும் ஈக்குவல் சான்ஸ் வந்துடும். ரைட். அப்போ ராக்கு யாரை பீட் பண்ணும், ரைட், சிசர்ஸ் யாரை பீட் பண்ணும், பேப்பர் யாரை பீட் பண்ணணும்னு இங்கே லாஜிக் கொடுத்துருக்கோம். இதுதான் கேமுக்கான லாஜிக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர்கிட்ட இருந்து ராக்கா பேப்பரா சிசரானு இன்புட் வாங்கிக்க போகிறோம். சே 1 2 3 அப்படின்னு மெனு காட்டிக்கலாம். 1னா ராக்கு, 2னா பேப்பரு, 3னா சிசரு அப்படிங்கிற மாதிரி யூசர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரேண்டம் நம்பரை கம்ப்யூட்டரை ஜென்ரேட் பண்ண சொல்லிடுங்க 1 2 3ல். இப்போ யார் ஜெயிச்சான்னு பார்த்து சொல்லுங்கள். 2 பேருமே 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரா. சொல்கிறது புரியுது இல்லையா? இல்லை இவர் 1ன்னு கொடுத்து இவர் 2ன்னு கொடுத்துருந்தாருன்னா 2 வில் ஐடு 1, அதாவது பேப்பர் வில் கவர் அல்லது ரேப் ராக்கு. ஸோ அப்போ பேப்பர் வின்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரே ஒரு ரவுண்டு, ரைட், ராக் பேப்பர் சிசர்ஸை இஃபெல்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும். கம்ப்யூட்டர் ஜெயிச்சுதா, இல்லை யூசர் ஜெயிச்சாரா, இல்லை ட்ராவில் முடிஞ்சுதா அப்படிங்கிறத அவுட்புட்டாக காட்டணும். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதர் வியூவர்ஸு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஆன்சரை கொடுங்க. ஆனால் கோடாக கொடுக்காதீங்க, சஜஷன்ஸாக கொடுங்க. ரைட். ஏன்னா அந்த சஜஷனை எப்படி கொடுக்குறீங்கன்றதே முக்கியம். ரைட். அப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்கிறீங்க, கோடை கொடுக்காம எப்படி ஆன்சர் சொல்கிறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நாங்களும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்டும் இன்டர்ன்ஷிப்பும் வரும்போது நாங்கள் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீதி பேருக்கு கம்யூனிட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மீதி பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்ததுனாலும் கொஷின்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். நான் அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பியர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். சேனல் பற்றின டீட்டெயில்ஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.